வணக்கம் தோழர்களே. சாமி பிரசாதத்தால் சண்டை கேட்பதற்கு சாமி பிரசாதத்தால் சண்டை. சாமி பிரசாதம் என்று உறவினர் கொண்டு கொடுத்தார். சாமி பிரசாதம் என்று எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், சாமிக்காக படைச்சி சாமி மடியிலிட்டு பூஜை செஞ்சு எடுத்துனாலும் கொடுக்குறேன் அப்படின்னா. சாமிக்காக படையல் போட்டால் சாமி சாப்பிட்டியா அப்படி கேட்டால், சாமி சாப்பிடுமா, சாமிக்கு பூஜை போட்டு நாம் தான் சாப்பிட்றோம் அப்படின்னாங்க. அப்புறம் எதுக்கு சாமிக்கு படைக்கிறீங்க? சாப்பிடாத சாமிக்கு எதுக்கு சும்மா சாமிக்கு படையல்னு சொல்கிறீங்க? அப்புறம் எனக்கு சாமி பிரசாதம் சாப்பிடுன்னு சொல்கிறீங்க, இதை எப்படி நான் சாமி பிரசாதம் ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்டேன். என்ன நீ விவகாரமாக பேசுறியே, முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு இப்படி தான் சொன்னாங்க, நாம் அப்படி தான் செய்வோம். முன்னோர்கள் சொல்லி தான் மூடத்தனமாக போயிட்டோம் அப்படின்னு நான் பல்வேறு பதிவுகளை போட்டு வரேன். தமிழர்களின் மூட நம்பிக்கையை தெளிவாக்கி தமிழர்களின் அறிவியலை நான் வெளிப்படுத்தி வருகின்றேன். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் தமிழர் அறிவியலை சொல்லி வருகின்றேன். இன்றைக்கு சாமி பிரசாதத்தால் சண்டை. ஆமாம், சாமி பிரசாதம் கொண்டு கொடுத்தவங்க சாமி பிரசாதம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சாமி பிரசாதம் எந்த சாமி செஞ்சிச்சு? சாமி பிரசாதம் செய்யுமா? சாமி சமையல் செய்யுமா? சாமிக்கு நாம் தான் செஞ்சு படைக்கிறோம். படைச்சது எவ்வளோ சாப்பிட்டு சாமி கேட்டேன். சாமி சாப்பிடுமா அப்படின்னா, சாப்பிடாத சாமிக்கு எப்படி நீங்கள் படையல் போட்டீங்க? அப்புறம் எதுக்கு கொண்டாந்து சாமி பிரசாதம் எப்படி கொடுக்குறீங்க? ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலை முன்னாடி பூ பொட்டு வச்சு ஊது வச்சு கற்பூரம் பொழிச்சுட்டு அது சாமி ஆகிடுமா? எப்படி தமிழர்கள் அறிவியலையெல்லாம் மலுக்கி பொய்யா சொல்லி கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும், கோயிலுக்கு போனால் நோய் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு போகணுங்க, எங்களுக்கு எந்த விதமான மருத்துவ வசதி இல்லை, கூட்டமாக வரும், தொற்று நோய்கள் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போனால் தொற்று நோய் எப்படி பரவும்? கடவுள் தான் காப்பாற்றுவாங்கள்ல அப்படின்னு கேட்குவேன் நான். அதே போல் திருப்பதிக்கு போனால் லட்டு வாங்கிட்டு வராங்க. லட்டு நான் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, திருப்பதி லட்டு வேணாம் அப்படின்றாங்க. திருப்பதி லட்டு சாப்பிட்டா சர்க்கரை வியாதி போகாதா? அப்படின்னா அந்த சாமி எதுக்கு முன்னும் அப்படின்னு கேட்பேன். இப்படி கீழ்ப்புள்ள சண்டை போடுறதை பார்த்து கூட்டம் சேரும். இதோ பார், கீழ்க்கும் பாம்புக்கும் சண்டை அப்படின்னுவாங்க. அது சண்டை போடாது, ஒன்றும் போடாது, சும்மா ஏமாத்துறதுக்காக கூட்டம் கூடனா. காசு வரலன்னா இவனுக்கு வாயில் ரத்தம் வரும், மூக்கில் வாயில் ரத்தம் வந்து சாவிங்க, எனக்கு காசு போடலண்ணா, ஏமாத்துனீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கூட்டுவான் ரோலில். அப்படி இந்த தமிழ் அறிவியலை சீனாக்காரன் சொல்கிறான், ப்ரெஸ்ஸு கூட நான் தான் கண்டுபிடிச்சேன்ட்டு. பழு தேய்க்கிற ப்ரெஸ்ஸு அவன் கண்டுபிடிச்சி தான் சொல்கிறான். அப்படின்னா இந்தியா என்ன கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாமல் மூடர்களாக இருக்கிறோம். காமாலைக்கு கிளாநெல்லி, நச்சு உயிர்களை கொள்வதற்கு, நோய் தொற்றை தடுப்பதற்கு மஞ்சள், இப்படி ரெண்டு காப்புரிமை தான் நாம் அமெரிக்காரங்கிட்டேருந்து போராடி வாங்கணும். ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் தமிழர்கள் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதெல்லாம் மடைமாற்றி ஏமாற்றி மூடர்களாக மாற்றி அதை மலிக்க விட்டாங்க. இனிமேலாவது இப்போது கீழடியில் கண்டுபிடிக்கிறாங்க. 6000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு கண்டுபிடிச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்க தமிழன். அப்புறமா தேனூர் என்னும் இடத்தில் அகலாராயத்தில் மரம் ஒன்று விழுந்து அந்த மரத்தடியில் இருந்த கும்பத்தில் தங்க காசு, அந்த தங்க காசில் பெயர் இருக்கிறார், தமிழ் பெண் பெயர் எழுதி தங்க கட்டியில் பேர் எழுதி போட்டு வச்சுருக்காங்க. அது 5-6000 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுன்னு சொல்கிறாங்க. இப்படி தமிழர்களின் அறிவியல் பல 100 அறிவியலை
மறைச்சிட்டாங்க. நான் பல்வேறு தமிழர்கள் கண்டுபிடித்த அறிவியலை சொல்லி வருகின்றேன். இதெல்லாம் விட்டுட்டு ஏதோ சாமி கோயில்கிட்ட தீபம் ஏற்றினால்தான் சாமிக்கு வெளிச்சம் வரும்னு சொல்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச லைட்டு இன்னைக்கு இரவை பகலாக்கும் வெளிச்சமாக இருக்கிறது. எதுக்கு நமக்கு சண்டை? எதுக்கு நாம் விளக்கேற்றணும்? பாட்டியெல்லாம் வாழ்ந்த காலமெல்லாம் போச்சு. இப்போது ஜப்பான் மாதிரி நாம் வாழணுமா? சீனாக்கார மாதிரி நாம் முன்னேறணுமா? அமெரிக்காக்கார மாதிரி நாம் வாழணுமா? டாலர் மதிப்பு குறைக்கணுமா? இப்படிலாம் யோசனை பண்ணாமே திருப்பரங்குன்றத்தில் போய் ஜோதி ஏற்றினா தான் கடவுள் கருத்து இதாக கடவுள் இல்லையா? கடவுள் என்பது ஜோதியும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அது உலகமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய சக்தி. கடவுளுக்கு உருவம் கிடையாது, அதுக்கு மொழியும் கிடையாது. ஓம் நம சிவாய என்னும் 9 கிரகங்களாலான நம்ம உடம்பு என்று தமிழன் கண்டுபிடித்த அறிவியலை ஏமாற்றி தமிழை மறைப்பதற்காக, இந்தியை திணிப்பதற்கு, சமஸ்கிருதத்தை வெளிக்கொண்டு வந்து தமிழர்கள் ஏமாற்றுவதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் செய்து 2000 ஆண்டுகளாக தமிழரை படிக்க விடாமல், அதேபோல் அவர்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்காதவங்களெல்லாம் இப்போது சொல்கிறாங்க, நீ பாகிஸ்தானுக்கு போக வேண்டுவேன், நீ இலங்கைக்கு போக வேண்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. அது மாதிரி அப்போது நீ படித்தாக்கா உன்னை நாக்கா திருவேன், படித்தாக்கா காதல் காட்சி ஊற்றிடுவேன்னு சொல்லி மிரட்டி தமிழர் அறிவியலெல்லாம் முடக்கி மூடர்களாக மாற்றிவிட்டார்கள். இனியாவது நான் பல்வேறு பதிவுகளை போட்டிருக்கின்றேன். தமிழன் கண்டுபிடித்த அறிவியலை எல்லாம் அடக்கி மூடர்களாக மாற்றிவிட்டார்கள். இந்த பிரசாதத்தை கொண்டு கொடுத்தவர்கள் எனக்கு இது வாழைப்பழம், அப்புறமா மாதுளம்பழம், நெய், தயிர் எல்லாம் விட்டிருப்பதா, வெல்லம் எல்லாம் போட்டிருக்கா சொல்கிறாங்க. அதனால நான் சாப்பிட்றேன். நான் சாமியினுடைய பிரசாதம் என்று சாப்பிடவில்லை, உடம்புக்கு நல்லது என்று சாப்பிடுகின்றேன். இதுபோல் ஒரு விழா நடத்தி உறவினர்கள் சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இதுபோல் விழாக்கள் எடுக்கலாமே தவிர, சாமிக்கு தொட்டில் கட்டி சுற்றிலாட்டினா சாமி குழந்தை பிறக்கும், சாமி கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு கல் எடுத்து வச்சா நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்னு பல்வேறு பொய்யான தகவல்களை சொல்லி ஏமாற்றி மூடர்களாக மாற்றி தமிழை ஏமாற்றுகிறார்கள். தமிழா, இனியாவது விழித்து நான் சொல்லும் பொண்ணு கலக்கும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருங்கள். மருத்துவத்தை செய்து ஆரோக்கியமாக வாழ்ந்து நம் அறிவியலை, தமிழை உலகுக்கு பறைசாற்றுவோம். கீழடியில் கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் எதுவுமே தங்கத்தில் எழுத்தில்லை, தங்கத்தில் எழுத்தில்லை என்று சொல்கிறார்கள். ஆதி மன்னன் போகன் பொருந்தல் அருகே ஆராய்ச்சியில் வைத்திருக்கிறார்கள். ஆதி மன்னன் போகன் அவன் ஆண்ட இடத்தில்தான் தங்க காசில் தமிழ் எழுத்து எழுதியிருக்கிறார்கள். புகழை ஏந்திய கோதை என்னும் பெயர் அந்த தங்க கட்டியில் எழுதப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள். அந்த அகழ்வாராய்ச்சியாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறார், உலகிலே எந்த மொழியிலும் இல்லை இது போன்ற சிறப்பான மொழி என்று உலகறிய சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழை நாம் மறந்து சமஸ்கிருதம் தமிழிலிருந்து வந்தது என்று அவர் சொல்கிறார். இதுதான் உண்மையாக இருக்கும். இனியாவது தமிழன் சமஸ்கிருதத்தை நம்பாமல் ஓம் நமகா, ஓம் சுவாகா என்னும் ஏமாற்று மந்திரத்தை நம்பாமல் தமிழ் திருக்குறளை நம்பி நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து சாதி பேத மதமத்தை தூக்கி பிடிக்காமல் அன்போடு எல்லோரும் அன்பே தெய்வம் என்று வாழ்ந்தால் இந்தியா வல்லரசாகும். உலக நாட்டில் நாம் பெருமையை வாழலாம். தமிழை தூக்கி பிடித்து வாழ வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.